ஹாய் அக்கா. இந்த ஃபீட்பேக்கை வந்து நான் ஒரு வாய்ஸ் நோட்டில் ஷேர் பண்ணிட்டு நல்ல நினைக்கிறேன். இல்லை என் மகனுக்கு வந்து அனீமியாங்கிறது வந்து எனக்கு தெரியும் எப்படி இருக்கும் எப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது வந்து இப்போ எப்படி அதை கண்டுபிடிச்சி இவருக்கு என்ன அந்த சோர்வாக தான் இருப்பார். இந்த எதுலையுமே அந்த பெருசாக ஈடுபாடுங்கிறது வந்து அப்போ அந்த ஸ்கூல்லையும் வந்து செக் பண்ணுறது பிஹெச்ஏ மாதிரி வந்து இடையில வந்து ஸ்கூலில் செக் பண்ணுவாங்க. அந்த டைமில் வந்து இவர் பார்த்தடையில அந்த ஹார்ட் பீட்லாம் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. அந்த கண்ணுக்கு இதை வயிற்று ரெக்னஸ் இல்லாமல் இருக்குது. உடல் எல்லாம் இந்த வயிற்றாக இருக்குது. அப்படின்ற ரத்தங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி பாருங்க சொன்னாங்க. அவருக்கு வந்து நல்லா குறைஞ்சுதான் இருந்துச்சு. செக் பண்ணி பார்த்த டைம்ல இப்போ வந்து கிளினிக் போட்டு தந்தாங்க. டேப்லெட்ல இருந்தாங்க. இவருக்கு வந்து சாப்பாட்டு மூலமா இதை நம்ம சரி பண்ணலாம். வாய் மூலமா கொடுக்கறது மூலமா சரி பண்ணலாம். அதில் டேப்லெட் மருந்தெல்லாம் கொடுத்தா சரியாயிருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து போட்டு அதுவும் கேட்காது. அடுத்த கட்டம் ரத்தம் பாய்ச்ச வேண்டியது தான் என்று சொல்லிட்டான். சரிண்டு போட்டா நான் பெருசா சின்னால் தானே பெருசா சாப்பிடல. நான் கீரை வகை சாப்பாடு எடுத்துக்கொள்றேன். அதெல்லாம் அவங்க சின்ன பெருசா சாப்பிட்றதே இல்லை. கண்டிப்பா அந்த கீரை வகையெல்லாம் நம்ம சாப்பாட்டுல கண்டிப்பா எடுத்துக்கொள்ளணும். அவங்க இது என்ன சாப்பிட்றது இல்லை. இப்படி பிரச்சனை இருக்கும்போது தான் இது வந்து இந்த கம்பெனியில ஜாயின் பண்ணதுல இப்படி வந்து இதுல வந்து அதை ஷானியாக்கா போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு பிறகுதான் நான் வந்து அதை யூஸ் பண்ணி கொடுத்து பார்ப்பேன் சொல்லி அந்த மருந்தெல்லாம் அவங்க குடிக்கிறது இல்லை. என்ன 1 month ஆகிட்டு குடிக்கவே இல்லை. இது வந்து நாங்கள் நியூட்ரிஷன் எடுத்ததுல இருந்து கையில கிடைச்சதுல இருந்து 7 நாள் இல்லை 10 நாள் கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு 2 தரம் காலையிலையும் நைட் தூங்கும்போதும் கொடுப்பேன். அப்ப 20 தரம் குடிச்சிருப்பாரு. அந்த மில்கை வந்து உண்மையிலேயே நல்ல பிளட் டெஸ்ட் பண்ணப்போ வந்து அவரோட பிளட் கூடி இருக்குன்னு சொன்னாங்க. இனிமே அவருக்கு அந்த கிளினிக் தேவையில்லை. இந்த நியூட்ரிஷன் கொடுக்கலாம். ஏன்னா அவருக்கு அந்த லெவல் அளவா வந்துச்சு. இது கொடுத்தீங்கன்னு சொன்னா ஓகே. நான் சொன்னேன் டேப்லெட் நான் போடல. டாக்டர் தொடர்ந்து நான் போட்டு தான் அவர் குடிக்கவே இல்லை. இப்போ நியூட்ரிஷன் வந்து தான் கொடுத்தனான்னு சொல்லி அவர் சொன்னா சரி இருக்கிற டேப்லெட்ஸோட சேர்த்து மருந்தோட சேர்த்து அதையும் தொடர்ச்சியா கொடுங்க. ஊரிடத்துல எதுவும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க தொடர்ச்சியா கொடுங்க. எனக்கு இப்பதானே கூடி இருக்குது வந்து ஆனால் நல்ல லெவல்ல வந்துருக்குது. தொடர்ச்சியா கொடுத்து கிளினிக் வர தேவைன்னு சொல்லிட்டாங்க. அதே ரொம்ப பெரிய ஹாப்பி எனக்கு. இப்போ அவருக்கு அந்த ப்ராப்ளமே இல்லைன்னு சொல்லிருக்கேன். அது வந்து அந்த சின்ன மகன் அவருக்கு 2 வயசு தான் ஆகுது. அவருக்கு கூட நான் கொடுக்க என்னைய வந்து சின்ன ஆக்கள்ல இருந்து கொடுக்கலாம். அவருக்கு வந்து ஒரு தடவை கொடுக்கலாம். நாளைக்கு ஒரு தடவை எப்படியோ ஒரு இது வந்து நல்ல டேஸ்ட். சின்ன பிள்ளைங்க கூட நல்லா விரும்பி குடிப்பாங்க. அவங்களே கேட்டு குடிப்பாங்க.